சன் டெலிவிஷன் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சன் டெலிவிஷன் சேனல். மக்களே, நம்ம சூப்பர் ஸ்டார் தலாவோட விடாமுயற்சி படம் வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் சக்ஸஸ் ஆகிட்டுது. வாங்க நம்ம நிகழ்ச்சியில் போகலாம். நிகழ்ச்சிகளில் போயிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம வியூவர்ஸ் படத்தை பார்த்து ஆடியன்ஸோட ரியாக்ஷன் பார்க்கலாம், ரிவ்யூ பார்க்கலாம். கருத்துன்னு ஒண்ணு இருக்கு. அவர் நல்லா செய்யறாரா, அதுதான். விஜய் பிடிக்காது அதனால ஓட்டு போட மாட்டலாம் இல்ல. தலை தான். ஆனா 2026ல சப்போர்ட் பண்ணுவீங்க. சப்போர்ட் பண்ணுவோம்னா அதான் சினிமா வேற. ஆமா சொல்லுங்க. நம்ம ஓபனா வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ண சொல்றேன்னு நினைச்சீங்க, தப்பாயிடும். அது அவர் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து நான் சப்போர்ட் பண்ணுவோம். தடம் படம் பாத்தீங்களா? ரெண்டு பேரும் சண்டைன்னு வந்துட்டா ஒண்ணு சேர்ந்துரும். கட்சின்னு வந்துட்டாரு நினைச்சுக்கோ, விஜய்க்கு ஆப்போனண்டா எவனா நிக்கா நான் ஓட்டு போடுவோம். ஆனா கருத்துன்னு ஒண்ணு இருக்கு. அவர் நல்லா செய்யறாரா, அதுதான். விஜய் பிடிக்காது அதனால ஓட்டு போட மாட்டலாம் இல்ல. தலை தான். ஆனா 2026ல சப்போர்ட் பண்ண ஒரு காலப்போக்கில் இன்டர்வியூக்கு திட்டுக்கு அவர் கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. நமக்கு குண்டூர் எவனும் கிடையாது. அப்பா அம்மா டீச்சர். எம்ஜிஆர் பாட்டில் அவர் கேட்டாரு. கமலாசன் நடிப்புல திறமையை காட்டினாரு. ரஜினிகாந்த் இருந்தாரு, அவரும் இன்னொரு புணர். இப்ப அஜித் இருக்காரு. ஒரு காலப்போக்கில் இன்டர்வியூக்கு திட்டுக்கு அவர் கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. நமக்கு குண்டூர் எவனும் கிடையாது. அப்பா அம்மா டீச்சர். அவர் நடிச்சிருக்காரு. சும்மா அந்த சண்டை போடணும் எதுக்காகலாம் எதிர்பார்த்தனால ஒரு ஃபேமிலி மேன் எப்படி பார்க்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு அன்னெசரி சீன்லாம் எதுவுமே இல்லை. நல்லா இருக்கு படம் பார்க்கறதுக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பார்க்குறேன், அவ்வளோதான். என் பையன் தான் இருக்காரு. என் பையன் தான் ரொம்ப லைக் பண்ணி பார்த்தேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு? அஜித் சார் எப்படி இருந்தாரு படத்துல? மஜாவா இருந்தாரு. காரோட சீட்ல எப்படி இருந்தது படத்துல? காரோட சீட்ல தான் அந்த ஃபைட்டிங்கே சூப்பரா இருந்துச்சு. ஓகே. த்ரிஷாலாம் எப்படி இருந்தாங்க படத்துல? நல்லா இருந்தாங்க. பிடிச்சிருந்தா உங்களுக்கு படம்? இன்னைக்கு தான் வந்து பார்க்கறேன். படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்கு. ரெண்டாவது டைம் வரோம் பார்க்கிறதுக்கு. அஜித் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு படம்? சூப்பரா இருக்கு. ஒரு புருஷன் பொண்டாட்டி கதை எப்படி இருக்கும்னு சொல்லி எடுத்திருக்காங்க. த்ரிஷா, அர்ஜுன், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவங்களோட ரோல்லாம் படத்துல எப்படி இருக்கு? எல்லாமே சூப்பரா இருக்கு. உங்களுக்கு எப்படி படம்? படம் வந்து ஆக்ஷன் ஃபைட்டாவோ இல்லை பெருசாவோ அப்படிலாம் அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்து வர தேவையில்ல. ஒரு படம் தலையோட படம் எப்படி இருக்குமோ, அவர் வந்து ஜென்யூன் பர்சனாக அவர் நடிச்சிருக்காரு. சும்மா அந்த சண்டை போடணும் எதுக்காகலாம் எதிர்பார்த்தனால ஒரு ஃபேமிலி மேன் எப்படி பார்க்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு அன்னெசரி சீன்லாம் எதுவுமே இல்லை. நல்லா இருக்கு. தளபதி ஃபேனு சரிங்களா. படத்தை வந்து நான் பார்க்குறேன் FDFS தான் வந்தேன். எனக்கு வந்து படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எந்த இடத்துலையுமே எனக்கு போர் அடிக்கல. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி சொன்னதை காப்பாற்றிட்டாரு. அவர் என்ன சொன்னார், சிம்பிளாக சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு மாசினோ இல்லை குத்துத்தாங்கோ இந்த மாதிரிலாம் இருக்காது, பில்டப்லாம் இருக்காது, 10 பட்ச நேரத்தில் இருக்காது. சிம்பிளான ஒரு ஸ்டோரி கன்வே பண்ணுறேன், அது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கின்றாரு. சொன்ன மாதிரியே வந்து படத்தை எடுத்துட்டாரு. சில பேர் அந்த ரிவ்யூ கொடுக்குறக்காகவே வந்து இது பண்ணுவானுங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா படம் நல்லா இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஹாப் ஏதோ ஓகே, செகண்ட் ஹாப்ல அப்படி பண்ணுவானுங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாப் வரைக்கும் கரெக்டாக கொண்டு வந்து எழுதிட்டாரு. செகண்ட் ஹாப்பும் அதே மாதிரி ஸ்டோரி வந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே சூப்பராக கொண்டு வந்து முடிச்சிட்டாரு. இது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கூட பியூர் லவ், அவங்களோட ட்ரூ லவ் வந்து ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரியும் அதை கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காரு. இவர் அனிருத் பிஜிஎம் மிரட்டி டாப்ல அவருடைய மியூசிக்ல தான் நம்ம உட்காந்து பார்க்குறோம் படத்தவே. கார்த்திக் சூப்பராஜ் பக்கத்துல உட்காந்துருந்தாப்ல டேரக்டர், அவரும் சொன்னாரு நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. அது மாதிரி என்னோட ஒப்பீனியன் வந்து படம் சூப்பரா இருக்கு. அஸ் தளபதி ஃபேனா நான் சில பேர் சொல்லுவாங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த உடனே பாரு இவங்க படம் வந்து தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து வந்து அப்படியே அதான் கேட்க வந்த தளபதி ஃபேனா இருந்து நம்ம தலைக்கு சப்போர்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்க முடியும்? ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. இவனுங்களாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் கொடுத்துட்டானுங்க. இப்போ இவர் படம் வரும்போது நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம், அடுத்து நம்ம ஜனநாயகன் வரும், அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க, அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அடுத்து கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து தலை ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். ஜனநாயகன் படத்துல ஒரே ஒரு கெஸ்ட் ரோல் போட்டு கிளைமேக்ஸ்ல வர சொல்லுங்க, ஒரே ஒரு சீனுக்கு வந்துட்டாப்னு. ஏன்னா கட்சி வினோத் வந்து தலைக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஏற்கனவே துணி வச்சு எடுத்திருக்காரு. ஆனா இந்த மாதிரி வந்து லாஸ்ட் படம் உங்க ஃப்ரெண்டு தளபதிக்கு ஒரே ஒரு சீன் மட்டும் வாங்கன்னு வந்துட்டாருன்னு வைங்களேன், முடிஞ்சு தமிழ்நாடு டெபாசிட்டை முடிச்சு விட்டுருவாங்க எல்லா தொகுதியிலுமே முடிஞ்சு. அவர் வந்து ஆதரவு கொடுக்க வேணாம் கட்சியில், அவர் வேலையை பார்க்கணும். அவர் 10 பூசணம் வாங்கட்டும், தேசிய விருதம் வாங்கட்டும், எல்லாமே வாங்கட்டும், அது தளபதி ஃபேன்ஸாக இருப்பாங்க. நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி கட்சிக்கும் வந்து அவர் டேரக்டாக வந்து அவர் பிரச்சாரம் பண்ணுவோம், ஆதரவு பண்ணலாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு சீன் மட்டும் ஜனநாயகன்ல கிளைமேக்ஸ் மட்டும் வருவார். நீங்கள் வேணா பாருங்க, கண்டிப்பாக வருவாப்ல. படம் எப்படி இருக்கு? படம் வந்து வேற லெவலில் இருந்துச்சுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தளபதி ஃபேனு சரிங்களா. படத்தை வந்து நான் பார்க்குறேன் FDFS தான் வந்தேன். எனக்கு
எனக்கு வந்து படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எந்த இடத்துலையுமே எனக்கு போர் அடிக்கல. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி சொன்னதை காப்பாற்றிட்டாரு. அவர் என்ன சொன்னார், சிம்பிளாக ஸ்லோவாக இருக்கணும். இது எப்படி சொல்கிறதுனா கடைசியாக கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேட்டையாட விளையாடவனு முடிச்சிட்டாங்கன்னா. ஆமாம், அது அது அதான் எப்பயோ பார்த்த படத்தை இப்போ பார்க்குற மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துட்டாங்க. என்ன மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்கலாம்? ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதெல்லாம் மற்றதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு கொலை பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே முட்டி கீழே சொல்கிறது தான். படத்தில் எல்லா ஷாட்டுமே அதே தான். ஒரு இதுவுமே முட்டி கீழே சொல்கிறது தான். கொலை பண்ணுற மூட்லேயே இல்லை. எல்லாம் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சாங்க. ஒரு ஒரு அது எப்படி சொல்கிறதுனா ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை ஏகேவை எப்படியெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு எல்லா இதுலேயுமே பார்த்துருப்போம். ஆனால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஏகேவே அப்படி டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். 10க்கு எவ்வளோ ரேட் தரும்? 10க்கு 8 தரலாம். 8 தரலாம். தேங்க்யூ. இல்லைண்ணா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் ஒரே மாதிரியே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போகும். ஆக்டிங்லாம் ஏகேவோட ஆக்டிங், த்ரிஷாவோட ஆக்டிங், ஸ்டோரி வைஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். இது எப்படி சொல்கிறதுனா கடைசியாக கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேட்டையாட விளையாடவனு முடிச்சிட்டாங்கன்னா. அவ்வளோலாம் இல்லை, ஃபைட் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. அனிருத்தோட மியூசிக் ஆண்டி பார்க்கலாம் ப்ரோ. தலா தான் ப்ரோ. ரொம்ப ஸ்லோ ப்ரோ. 2வது ஹாஃப் நல்லா இருந்துச்சு ப்ரோ. மியூசிக் ஆண்டி பார்க்கலாம் ப்ரோ. கதை நல்லா இருக்கும் ஓரளவு. அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. நீங்கள் அவ்வளோலாம் இல்லை, ஃபைட் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. அனிருத் ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். படத்துல கதை இருந்தது, அந்த ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல பண்ற அதெல்லாமே பாசிட்டிவா தான் இருந்தது. அஜித் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. பட் அஜித் சாரை ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கும்போது அங்க அந்த ஒரு வெயிட்டேஜ் இருக்கும்ல, அந்த வெயிட்டேஜ் வந்து படத்துல இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. எஸ், ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். கேமரா டிசைன் எல்லாருமே வாயை பொழக்கிறாங்க. இன்னைக்கு இவர் இந்த கேமராமேன் தான் இன்னைக்கு முன்னாடி கேமராமேனை வர வாய்ப்பு இருக்கு. பிரிச்சுட்டாப்ல ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு. படம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நார்மல் அஸ்யூஸ்வல் அஜித் படம் கிடையாது. இது வந்து எல்லாம் அஜித் பேன் மாஸாக இருக்கும். ஒரு இன்ட்ரோ சாங் கிடையாது, மாஸ் டைலாக் கிடையாது. ஒரு கேரக்டர் ஒரு ஹஸ்பண்டா என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் வரைக்குமே எப்படா கேமரா டிசைன் எல்லாருமே வாயை பொழக்கிறாங்க. இன்னைக்கு இவர் இந்த கேமராமேன் தான் இன்னைக்கு முன்னாடி கேமராமேனை வர வாய்ப்பு இருக்கு. பிரிச்சுட்டாப்ல ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு. படம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நார்மல் அஸ்யூஸ்வல் அஜித் படம் கிடையாது. இது வந்து எல்லாம் அஜித் பேன் மாஸாக இருக்கும். ஒரு இன்ட்ரோ சாங் கிடையாது, மாஸ் டைலாக் கிடையாது. ஒரு கேரக்டர் ஒரு ஹஸ்பண்டா என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்ம மலையாள படங்கள் பார்த்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சூக்ஷ்ம தரிசனி படம் பாத்தீங்களா? உங்களுக்கே அந்த படம் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்ப தமிழ் சினிமால நிறைய படங்கள் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ஹாஃப்ல ஸ்டோரியே இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா போனா என்ன விஷயம், உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கும் தெரியல. மலையாள சினிமால ஒரு படம் வருது, போகி வில்லான்னு ஒரு படம் வந்துச்சு, சூக்ஷ்ம தரிசனின்னு ஒரு படம் வந்துச்சு, ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. இந்த மாதிரி படங்கள் நிறைய வரும்போது அந்த படங்களை நம்ம எல்லாரும் விரும்பி பாக்குறோம். நானும் விரும்பி பாக்குறேன். அந்த படத்துல
முக்கியமா சூசமதிர்ச்சின்னு ஒரு படம் பசில் ஜோசப் பயங்கரமா பண்ணியிருக்காரு. பசில் ஜோசப் எப்படி நடிச்சிருக்காரோ தமிழ் சினிமால எஸ் ஜே சூர்யா மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட இன்னைக்கு நம்ம எல்லாரும் தூக்கி கொண்டாடுறோம். ஏன் இன்னைக்கு நம்ம தூக்கி கொண்டாடுறோம்? அப்பவுமே அவர் அந்த மாதிரி தான் நடிச்சாரு. பசில் ஜோசப் இப்ப எப்படி நடிக்கிறாரோ அந்த மாதிரி தான் அப்போ அவர் நடிச்சாரு. படத்துல லேக்லாம் எதுவுமே இல்ல ப்ரோ. படத்துக்கு தேவையான ஸ்டோரி, தேவையான ஸ்கிரீன் பிளேவை கொண்டு போயிருக்காங்க. அதுதான் படம். படம் லேக்லாம் இல்ல. ஒரு எப்படி சொல்றது, ஒரு படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா ஒரு படத்தை பார்க்கணும்னா இந்த படத்தை வந்து பாருங்க. படம் நல்லா இல்ல, படம் இந்த இடத்துல ஸ்லோவா இருக்கு, இந்த இடத்துல பிளாட்டா இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. படத்துக்கு அது தேவைதான். படம் அப்படி இருந்தாதான் அந்த படம் படமா இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் அனியோட மியூசிக் பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஒரு நம்ம எடுத்த உடனே ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டைட்டில் கார்டு ஒன்று வரும். அந்த டைட்டில் கார்டே அவர் வந்து படத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி ஒரு பிஜிஎம் வந்து டைட்டில் கார்டுக்கே கொடுத்திருக்காரு. ஒன் மேன் பில்லரா டைட்டில் கார்டுல இருந்து கிளைமேக்ஸ் முடிகிற வரைக்கும் அனிருத் வந்து ஒரு பில்லரா இருக்காரு அந்த படத்துக்கு. படத்துல லேக்னு சொல்ல முடியாது ப்ரோ. அதுக்கு பேரு நம்ம மலையாள படங்கள் பார்த்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சூக்ஷ்மதர்ஷினி படம் பாத்தீங்களா? உங்களுக்கே அந்த படம் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்ப தமிழ் சினிமால நிறைய படங்கள் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ஹாஃப்ல ஸ்டோரியே இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா போனா என்ன விஷயம் உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கும் தெரியல. மலையாள சினிமால ஒரு படம் வருது, போகி வில்லான்னு ஒரு படம் வந்துச்சு, சூக்ஷ்மதர்ஷினின்னு ஒரு படம் வந்துச்சு, ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. இந்த மாதிரி படங்கள் நிறைய வரும்போது அந்த படங்களை நம்ம எல்லாரும் விரும்பி பாக்குறோம். நானும் விரும்பி பாக்குறேன் அந்த படத்துல. முக்கியமா சூசமதிர்ச்சின்னு ஒரு படம் பசில் ஜோசப் பயங்கரமா பண்ணியிருக்காரு. பசில் ஜோசப் எப்படி நடிச்சிருக்காரோ தமிழ் சினிமால எஸ் ஜே சூர்யா மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட இன்னைக்கு நம்ம எல்லாரும் தூக்கி கொண்டாடுறோம். ஏன் இன்னைக்கு நம்ம தூக்கி கொண்டாடுறோம்? அப்பவுமே அவர் அந்த மாதிரி தான் நடிச்சாரு. பசில் ஜோசப் இப்ப எப்படி நடிக்கிறாரோ அந்த மாதிரி தான் அப்போ அவர் நடிச்சாரு. படத்துல லேக்லாம் எதுவுமே இல்ல ப்ரோ. படத்துக்கு தேவையான ஸ்டோரி, தேவையான ஸ்கிரீன் பிளேவை கொண்டு போயிருக்காங்க. அதுதான் படம். படம் லேக்லாம் இல்ல. ஒரு எப்படி சொல்றது, ஒரு படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா ஒரு படத்தை பார்க்கணும்னா இந்த படத்தை வந்து பாருங்க. ஹாலிவுட்டே மிஞ்சிருச்சுங்க. நீங்க வேற கடவுளே அஜித்தே தான். சூப்பர். மாஸ் எலிமெண்ட் இல்லன்னு சொல்லிட்டாங்க. இருக்கா இல்லையா? அப்படி இல்ல, மாஸ் இருக்குதான். பட் ஆனா சும்மா எல்லாருமே தாவறது குதிக்கிறது அப்படி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நல்ல ஸ்மூத்தா ரியாலிட்டியா மாஸா இருக்கு. அது சொல்லவே வேணா, வேற லெவல். ஆமா, ஓடிக்கிட்டே தான் இருக்கு. கடவுளே அஜித்தே ஓடிக்கிட்டே தான் இருக்கு. வேற லெவல். சூப்பர் மாஸ். ஓகே. ஹாலிவுட்டே மிஞ்சிருச்சுங்க. நீங்க வேற கடவுளே அஜித்தே தான். சூப்பர். மாஸ் எலிமெண்ட் லெட்டர் போட்டார்ல, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அஜித் சார் லெட்டர் போட்டாரு, கடவுளே அஜித்தே அந்த மாதிரி கத்த கூடாதுன்னு. ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ இருங்க. அவர் சொல்றாருன்னா அவரோட சுயநலம் அவருக்கு புரிஞ்சது. சரிங்களா? உங்களை பத்தி உங்களை பெருமையா பேசினா நீங்க வேணான்னு சொல்றீங்களா? அது அவர் பேசுறாரு. அதுக்காக அவர் பேசுறாருன்னு நான் பேச முடியாதுல்ல. அஜித்தும் விஜயும் ஒண்ணுதாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்கள் அன்பு எனக்கு தேவைப்படுத்துது. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படியே நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. சேனல் சீக்கிரமாக ரொம்ப க்ரோ பண்ணுவாங்க. அதுக்காக சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மக்களே சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள் உடம்பை பார்த்துக்கிடுங்க, உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். ஹாய், சன் டெலிவிஷன் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்.
ரொம்ப ரொம்ப நன்றி. திருப்பி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.